என்ன அப்படின்னா இன்னைக்குள்ள கண்டென்ட் என்னன்னா தற்குறிகள், காரில் போகிற தற்குறிகள். அதாவது காரில் எல்லாரும் போவாங்க சரியா, எல்லாருக்குமே கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் காருக்கு முன்னாடி எஸ் அடிச்சுட்டு போவானுங்க பார்த்துருக்கீங்களா? வருவானுங்க, ஒரே கறக்கு தான், கையில் போட்டு ஒரே கறக்கு. அவன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, போட்டு கறக்கு முன்னாடி வந்து எஸ் அடிச்சு போவான். அந்த வர கோவத்துக்கு அவனுக்கெல்லாம் வெட்டி பூத்திடலாம் போல கோவம் சரியா. நல்லா தான் போயிட்டு இருப்பான், சடனாக ஒரு எஸ் அடிச்சு அவன் மாட்டு அழகாக திருப்பிட்டு போவான். நமக்கு நம்ம அப்போ தான் டென்ஷனில் கார் ஓடிட்டு இருக்க முடியாது. சில ஆட்கள் டென்ஷனில் இருப்பாங்க, சில ஆட்கள் நல்ல விதமாக இருப்பாங்க. சில மைண்ட் செட்டு பாட்டெலாம் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளச்சை ஜம்பி மெதுவாக போயிட்டு இருப்பாங்க. இவனுங்க அப்போ தான் உள்ளே வருவானுங்க, வேறு வேலையே இருக்காது இவனுக்கெல்லாம் சரியா. டைமும் இருக்காது, ஒரு செகண்டில் வந்தானுங்களா நிற்க கூட டைம் இருக்காது. அதுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி ஓடிடணும். எங்கே போய் என்னத்தை சாதிக்க போகிறோன்னு தான் தெரில. எப்படி பார்த்தாலும் வீட்டில் போய் அடியாக தான் போகிறானுங்க, இல்லை ஏதாவது பொம்பளை பிள்ளைட்டு கடலை போட போகிறானுங்க. இல்லையா நல்லா பார்த்தா சில ஆளுக்கு, ஒரு சில ஆளுக்கு நான் தப்பு சொல்லலை, அர்ஜென்ட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க, எதனால அப்படி போகிறாங்கன்றது எனக்கு புரியுது சரி. ஆனால் ஒரு சில தற்கொலைகள் அந்த இடத்துல இருந்து வேணும்னே சீனை போய் ஏதாவது பெரிய பைக்கை பார்த்தா போதும் அவங்களுக்கு முன்னாடி போகிறது, காரை பார்த்தா காரில் ஏதாவது பிள்ளைகள் இருந்துச்சு அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி போகிறது. இதில் என்ன பழக்கம் அவனுக்குலாம் சரி. தமிழ்நாடு நாசமாக கூட்டி போயிச்சாடா, எல்லாமே போச்சு. இவனுங்களை மத்தியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. பேசாமல் நான் ஜெர்மனிக்கே பேருந்துக்கலாம், எங்கள் அப்பா அங்கே தான் இருந்தாருன்னு நினச்சேன் சரி. அதே போல் நைட்டு டிரைவிங் பார்த்துருக்கு. நைட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா காரில் போவானுங்க, போயிட்டே இருப்பானுங்க, சடனாக வந்து ஹெட்லைட் ஆஃப் பண்ணுவானுங்க. நம்ம வந்ததில் ரோடு இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம இடத்துல போவோம், பள்ளம் இருக்கும், அங்கே குண்டு, பெரிய குண்டு இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இவனுங்க லைட்டை என்ன மண்ணாடி வைக்கிறான்னு தெரியல. ஒரு லைட்டில் இவ்வளோ தான் பவர்னு சொல்லி கம்பெனிக்காரன் ப்ரொவைட் பண்ணுறான். அதாவது இந்த கார், எல்லா காரும் தயாரிக்கிறப்போ அந்த காருக்கு இவ்வளோ பவர் போதும், அந்த பவருக்கு இதுக்கு, இந்த காருக்கு இவ்வளோ இதுக்கு மேலே பவர் கொடுத்தா அந்த கார் போகாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு தான் கம்பெனிக்காரன் ஒவ்வொரு நாளும் 2 வருஷம் கிட்ட ஆகுது, ஒரு மேனுவல் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவனுக்கு இருந்து மனக்கெட்டு அவங்க எத்தனையோ இன்ஜினியர்லாம் வச்சு இந்த வண்டி இவ்வளோ பவர் போதும், இந்த வண்டி இவ்வளோ பிக்கப் போதும், இவ்வளோ தான் வேணும், சைலன்ஸ் இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொன்றும் இஞ்சி பெஞ்சால் பார்த்து பண்ணுறானுங்க. ஆனால் நம்ம தற்கொலைகள் என்ன பண்ணுறானுங்கன்னா, அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கடை ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறானுங்க. கேட்டால் ஆல்ட்ரேஷன் ஷாப், ஸ்டிக்கரிங் ஷாப். என்ன மண்ணாங்கட்டி இவன்ட்ட யார் கேட்டால்? அதெல்லாம் கம்பெனிக்கு வந்து கார் தான் ப்ரொவைட் பண்ணுது சரியா, அசசரிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கு அவங்க இது கிடையாது. அப்படின்னு நினச்சிருந்தா ஷோரூம்காரனே அது மாதிரி இறக்கி இருந்துக்கலாமே. அவன் ஏன் அப்படி இறக்கல? அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி இறக்குனா அந்த காரில் இதுக்கு மேலே ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த காரோட வேல்யூ இருக்காது, அந்த காருக்கு பிக்கப் இருக்காது, அதேமாதிரி அந்த கார் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஃபேர் மெட்டீரியலாக இருக்காதுன்னு கம்பெனிக்காரனுக்கு தெரிஞ்சு தான் அவன் எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுட்டான். ஆனால் நம்ம மக்கள் காருக்குள்ள ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வேணும், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இல்லைன்னா அது கூட என்னது ஏதோ சம்திங் இதை மாட்டுவாங்களே, ஸ்பீக்கரா? ஆமாம் ஸ்பீக்கரு. அதுக்கப்புறமா அந்த ஏசி வரலன்னு சொல்லி அதுக்கு தனியாட்டு, அப்புறம் வெளியே போகுது சன்னுக்கு என்ன இலவலமாக உண்டோ எல்லாத்தையும் ஒட்டியிருப்பானுங்க. அது இல்லாமல் கார் ஃபுல்லாக ஸ்டிக்கர் வேறு, உள்ள இன்டீரியல் லைட்டு, எப்பா இவனுக்கு அப்புறம் தாங்க முடியலடா சாமி. ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். ஆனால் உங்களை வச்சு நல்லா சம்பாதிக்கிறானுங்க, அது மட்டும் தெரியுது. யாரும் ஏமாறாதுங்க, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் காசு கையில் நிற்காது. ஆனால் இவனுங்க ஒரு கார் தயாரிச்சுக்கிறானுங்க, அந்த காருக்கு மெட்டீரியல் இறக்குறானுங்க, அந்த மெட்டீரியலுக்கும் காசு இறக்குறானுங்க. அதாவது யார் கேட்டா ஒன்ற, இப்போ ஒரு நான் ஓட்டுறது i20 கார் சரியா, இந்த காருக்கு சைலன்ஸ் வைப் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது வைக்கிற அந்த கம்பெனியில் வச்சு தந்துருப்பான். சில கார், இதே காரில் i20லே என்லைன்னு ஒரு இருக்குது, அந்த காரில் அவன் மாற்றிருக்கான். அவருக்கு அறிவில்லாமல் மாற்ற மாட்டானுங்கள்ல, அந்த காருக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி அவன் அசஸ் ஆட் பண்ணியிருக்கான், ஃபிட்டிங் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம மக்கள் வாங்கியிருக்க என்னது பேசிக் மாடல், ஆனால் நம்ம மக்கள் கன்வெர்ட் பண்ணது என்னது டாப் மாடல். எதுக்குங்க அந்த மாதிரி படம் போட்டு சீனை போட்டு எதுக்குங்க? அதான் சொல்கிறது. எப்போவுமே கம்பெனிக்காரன் சொல்கிறது நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க. கம்பெனிக்காரன் சொல்கிறது நீ நானும் கேட்க மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் சர்வீஸும் பெருசாக பண்ண மாட்டானுங்க. ஆனால் பேட்டரிக்குன்னு ஒரு வாரண்டி கொடுத்துருப்பான். அதேமாதிரி கம்பெனிக்கு இந்த வண்டியோட வீலுக்கு, வண்டி இன்ஜினுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாரண்டி, ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பான், ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் மாட்டுங்க. தேவையில்லாமல் அந்த மாதிரி காசுலாம் இருக்குன்னு சொல்லி இறக்கி காசை வேஸ்ட் பண்ணாதுங்க. இந்த வீடியோ இதில் முடிச்சு அடுத்த இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது.